Hello friends, welcome back to Civil Tamil. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 3dsmaxல நம்ம டவுன்லோட் பண்ணிருக்கக்கூடிய 3D மாடல்ஸை எப்படி இம்போர்ட் பண்ணி மெர்ஜ் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இந்த கான்செப்ட்ல நம்ம வீடியோ போட்டுருக்கோம். சோ நிறைய பேருக்கு வர டவுட் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காம்போனன்ட்டா கேக்குறீங்க. கேட்டுக்கு தனியா, பெட்டுக்கு தனியா இந்த மாதிரி கேக்குறீங்க. சோ எல்லா காம்போனன்ட்டுமே உங்களுக்கு எல்லா வெப்சைட்ஸ்லயுமே இருக்கும். ஓகேங்களா? நீங்க போய் கூகுள்ல போயிட்டு 3dsmax 3D மாடல்ஸ் ஃப்ரீ டவுன்லோட் போட்டிங்க அப்படினாலே நிறைய மாடல்ஸ் கிடைக்கும். நீங்க பர்టిక్యులரா கேட் வேணும் இல்ல பெட் வேணும் இந்த மாதிரி போட்டிங்க அப்படினா உங்களுக்கு செப்பரேட்டா அதுவும் கிடைக்கும். ஓகேங்களா? அதுல வந்து எது ஃப்ரீயா இருக்கோ அதை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு அதுல மேக்ஸ் ஃபைலும் இருக்கும். ஓகேங்களா? ஒண்ணா மேக்ஸ் ஃபைலா இருக்கும் இல்ல ஆப்ஜெக்ட்டா இருக்கும். சோ உங்களுக்கு எது வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சோ டவுன்லோட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இப்போ மேக்ஸ் வந்து ஓபன் பண்ணிருக்கேன். இதுல இந்த ஐகான் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதுல போயிட்டு நம்ம டைரக்டா இம்போர்ட் கொடுக்க கூடாது, மெர்ஜ் தான் கொடுக்கணும். ஓகேங்களா? நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்க ப்ராஜெக்ட்ல இன்னொரு மாடலை கொண்டு வந்து மெர்ஜ் பண்றோம். இன்னும் சொல்ல போனா ஒரு ப்ராஜெக்டை இன்னொரு ப்ராஜெக்ட் கூட மெர்ஜ் பண்றோம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெட் இருக்கு அப்படின்னா அந்த பெட்ன்றது ஒரு மாடல், ஒரு ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட்டை நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய கரண்ட் ஃபைல வந்து மெர்ஜ் பண்ண போறோம். இப்போ மெர்ஜ் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த ஃபைல் வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த பெட் வந்து இம்போர்ட் பண்ண போறேன். இந்த பெட் சூஸ் பண்ணிட்டு ஓபன் கொடுங்க. ஓபன் கொடுத்தீங்கன்னா அந்த மாடல்ல வந்து இருக்கக்கூடிய எல்லா உங்களுக்கு அதாவது எப்படி சொல்ல எல்லா ஆப்ஷன்ஸும் காட்டும். அதில் என்னென்னலாம் கிரியேட் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வெப்சைட்ல இருக்கிறது எல்லாமே நம்மள மாதிரி யாரோ ஒருத்தர் கிரியேட் பண்ணது தான். ஓகேங்களா? கிரியேட் பண்ணி அதில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதில் அப்லோட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரியே தான். நம்மளுக்கு இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோன்னா ஒவ்வொருத்தரோட வேற மாதிரி இருக்கும். ஒரு சிலர் வந்து ஒரு மாதிரி ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணுவாங்க, இன்னொருத்தர் இன்னொரு ஆப்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது எல்லா ஆப்ஷன்ஸுமே அவங்க என்ன ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா? இப்போ இது நான் வந்து மூணுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆல் கொடுத்துக்கிறேன். ஆல் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கேமரா ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாலும் அந்த கேமராவும் உங்களுக்கு இதில் சேர்த்து தான் உங்களுக்கு மெர்ஜ் ஆகும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது மூணும் நம்மளுக்கு மெர்ஜ் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு எந்த வியூவில் வேணுமோ அந்த வியூவில் வச்சுக்கோங்க. இப்போ டாப் வியூவில் வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா? இதில் உங்களுக்கு மெட்டீரியல் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட இப்போ நான் இந்த பெட்டு சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இது வந்து ஒரு குரூப்பாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா கன்வெர்ட் டு எடிட்டபிள் பாலி கொடுத்துட்டு ஒவ்வொன்றா நீங்கள் சூஸ் பண்ணி மெட்டீரியல் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லைன்னா குரூப்பில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சப்போஸ் அவங்க குரூப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து அன்குரூப் பண்ணிட்டு கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்படி பண்ணும்போது நீங்கள் வந்து இதில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் எல்லாம் உங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்க. அப்படிங்கும்போது இந்த ஹோல் மாடலும் நீங்கள் வந்து உங்களுடைய பெட்ரூம் டிசைன்லையோ இல்லை லிவிங் ஹால் சோஃபா இந்த மாதிரி கிரியேட் பண்ணுறீங்கன்னா அதில் கொண்டு போய் வைக்கும்போது இது டோட்டலாக அப்படியே நீங்கள் வந்து குரூப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து மெர்ஜ் பண்ணுறதுக்கு அதாவது கொண்டு போய் செட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது டோட்டலாக செலக்ட் பண்ணிவிட்டு குரூப் கொடுத்து ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு மூவ் ஆகும். காப்பி ஆகிறது எதாக இருந்தாலும் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு டோட்டலாக ஒவ்வொரு பெரிய பெரிய காம்போனண்ட்டாக இருக்குது. அதே சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லைட் தான் இருக்கும். பட் அதிலே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பாலிகன் மிஸ் பண்ணிடுவீங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு எலமெண்ட் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதனால் டோட்டலாக குரூப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இதே மாதிரி தான் நீங்கள் எந்த காம்போனண்ட்டாக இருந்தாலுமே மெர்ஜ் பண்ணணும். ஓகேங்களா? மேக்ஸ் ஃபைலுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. எந்த வெப்சைட்ஸில் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் டவுன்லோட் பண்ணிட்டு டைரக்டா மெர்ஜ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி மெர்ஜ் ஆயிடும். நீங்க மெட்டீரியல் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படினாலும் நீங்க வந்து ஈஸியா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டைரக்டா எடிட்டபிள் பாலி கொடுத்துட்டு நீங்க வந்து ஒவ்வொரு பாலிகனா சூஸ் பண்ணிட்டு இல்ல எலிமெண்டா சூஸ் பண்ணி கூட நீங்க வந்து மெட்டீரியல் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோல டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.